வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க 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 எல்லாரும் வணக்கம் சம்பந்தி. வாங்க வணக்கம் ஐயா. வாங்க 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 ஐயா வணக்கம் ஐயா. வாங்க. வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம். அக்காச்சி, என் மருமகளும் நடந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம எல்லாத்தையும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. தேவையில்லாம நீங்க சின்ன புள்ள மனசை போட்டு கலைக்காதீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். அததான் மதனி நானும் சொல்றேன். சின்ன புள்ள விவரம் தெரியாம நேத்து எப்பேற்பட்ட விஷயம் நடக்க இருந்துச்சு, அதோட வீரியம் கூட தெரியாம இப்படி விவரம் புரியாம வந்து உட்கார்ந்துருக்கே. அந்த புள்ளைக்கு எடுத்து சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு எடுத்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அக்காச்சி, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். நான் என்னைக்காச்சும் உங்க குடும்பத்துல வந்து இப்படி நின்னு இருக்கேனா? என் மக அந்த சேதுவை கல்யாணம் பண்ண போறப்போ நீங்க தானே அந்த செல்லப்பாண்டி கூட சேர்ந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க. அது பழிக்கு பழி வாங்க வேண்டிய நேரம் இதுதான். நாங்க என் பேரனுக்கு 2வது கல்யாணம் நடக்குது. இந்த வாட்டியாவது அது நிலைச்சு இருக்கணும். அவன் நல்லபடியா இருக்கணும். பெரிய மந்த சாமியை போஸ் இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒரு புலச்சோட இருக்கணும். அவன் நல்லபடியா நடந்துக்கணும். ஆண்டவா.